உங்கள் ரட்சிப்பு என்ன செய்யணும்? இன்னும் தொடர்ந்து தினந்தோறும் உங்கள் ரட்சிப்பை புதுப்பித்து கொண்டே இருக்கணும். தொடர்ந்து ஜெபிக்கலன்னா ரட்சிப்பு போயிடும். தொடர்ந்து பைபிள் வாசிக்கலன்னா ரட்சிப்பு போயிடும். தொடர்ந்து சபைக்கு வந்து ஆராதிக்கலன்னா ரட்சிப்பு போயிடும். எச்சரிக்கையா இருக்கு. அதை காத்துக்கணும். அந்த கீழ்ப்படுதல் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு நல்ல அந்த பரிசுத்தவான்களோடும் பரிசுத்த வார்த்தைகளோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் உள்ள தொடர்பு தான் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு காரணமா இருக்கும். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டே ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். 2 நாளாகமம் 15வது அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால், நான் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்கன்னா 14ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே ஆசா நல்லவனாக இருந்ததுக்கு காரணம் ஒன்று ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியோடு உள்ள தொடர்போ அல்லது ஒரு நல்ல ஒரு ஆசாரனுடைய தொடர்போ அவனுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய வழிகாட்டுதலில் தான் அவன் அந்த அரசாங்கத்தை கொண்டு போயிருந்திருக்க வேண்டும். ஏன்னா அவங்க அப்பா சரியில்லாத இருந்தும் இவன் சரியானபடி விக்கிரகங்களை அகற்றி மேடைகளை உடைத்து தோப்புகளை அகற்றி அவன் தேவனை மகிமைப்படுத்தியிருக்கிறான்னா இப்படி ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய நடத்துதல் அவனுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு இது ஒரு ஆதாரம். ஓதேதின் குமாரனாய் அசரியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருந்திருக்கிறான். அவன் ஆசாவுக்கு எதிர்கொண்டு போறான். அவனை நோக்கி, ஆசாவே, அவன் சொல்றான், யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். இந்த வார்த்தை இந்த காலையில உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த நாளில் உங்களுக்கு நேராய் வர்ற வார்த்தை, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்க அவரை விட்டு விட்டீர்களே ஆயில் அவர் உங்களை விட்டு விடுவார். எச்சரிக்கையா இருங்க. இப்பமும் அப்போ என்ன ஆகி போச்சு? கொஞ்சம் சோர்வு வந்து போச்சு. எப்பவுமே வெற்றி வந்த உடனே ஒரு மிதப்பு ஒன்று வருமா? வெற்றி வந்த உடனே ஒரு 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 விதமான ஒரு அலட்சியம் ஒன்று வருமா? வெற்றி வந்த உடனே ஒரு பெருமை, ஒரு பெருமிதம், ஒரு வெற்றி வந்த உடனே கொஞ்சம் ஒரு தலை கொஞ்சம் தூக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் கையில் காசு, கொஞ்சம் கையில் பணம், கொஞ்சம் கையில் ஒரு விஷயம் இருக்குது, கொஞ்சம் உயர்வு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற நேரத்தில் கொஞ்சம் ஒரு அசால்ட்டு. அநேக நாளாக மெய்யான தேவன் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை, வேதமும் இல்லை, பைபிள் வாசிக்கல, கொஞ்ச நாளாக பைபிள் வாசிப்பு இல்லை. ஏதோ வாசிக்கிறீங்க கடமைக்கு, ஆனால் ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு வேத வாசிப்பு இல்லை, ஒரு நல்ல ஒரு ஆசாரியனோடு உள்ளதான தொடர்பு இல்லை, ஆராதனை இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். மெய் தேவனை ஜெபிக்கிற ஆராதிக்கிற அவர் பலியிடுகிற அந்த அவைகள் மறக்கப்பட்டதை பார்க்கணும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் 15 நாளில் தங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவளுக்கு வெளிப்பட்டார். அப்போ என்ன, திரும்ப ஒரு நெருக்கடி வந்திருக்குது. அப்போ இங்கே என்னாச்சு? கர்த்தர் 2 நேரத்தில், நம்ம நல்லா இருக்கும்போது யுத்தம் வரும், நமக்கு தோல்வி வருவதற்கு முன்பதாகவே நெருக்கங்கள் வரும்போதும் கர்த்தர் அது ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பை கேட்டாங்க, கர்த்தரை தேடினாங்க, கர்த்தர் வெளிப்பட்டார். 5ஆம் வசனம் சொல்லுது, வெளியே போகிறவர்களுக்குள்ளேயும் உள்ளே வருவர்களுக்கும் சமாதானம் இல்லாமல் போயிடுச்சு. பாருங்க, அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கிடைச்ச போது அந்த 15:1 வாசினா அப்பொழுதுன்னு வாசிப்பீங்க. அந்த அப்பொழுதுங்கிறது அர்த்தம் என்னன்னா, இவ்வளோ பெரிய வெற்றி கண்டதுக்கு பிற்பாடு. அப்போ இந்த தேசத்தின் குடிகளுக்கும் மகா அமளி உண்டாயிற்று. ஏன்? கர்த்தரை விட்ட போது. அப்ப சத்துரு எப்போன்னு காத்திருக்கிறான். நீ எப்போ சோர்ந்து போவாயின்னு பார்த்துட்டே இருக்கிறான். நீ எப்போ பலவீனம் அடைவாயின்னு பார்த்துட்டே இருக்கிறான். நீ என்னைக்கு ஜெபம் பண்ணாத எந்த நாள் உன்கிட்ட வருதுன்னு பார்த்துட்டே இருப்பான். எந்த நாள் ஜெபம் பண்ணாத நாள் என்ன?
ஒரு பெரிய ஒரு தேசத்தினுடையதான ஒரு 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 பிரதம மந்திரி. பொதுவாக என்னைக்குமே அவங்க புல்லட் ஜாக்கெட் போட்டிருப்பாங்களாம். அதை சுட்டா அவங்க அதில் படாமல் இருப்பதற்காக ஒரு புல்லட் ஜாக்கெட் எப்பவுமே போட்டிருப்பாங்களாம். அந்த புல்லட் ஜாக்கெட்டை புல்லட் கோட், புல்லட் ப்ரூஃப் கோட்டு. அன்னைக்கு அவங்க புல்லட் ப்ரூஃப் கோட்டு போடல, அன்னைக்கு அவங்க சுட்டு தள்ளிட்டாங்க, செத்து போச்சு. அப்போ என்ன காரணம்னா, அப்போ அவன் பிசாசு பார்த்துட்டே இருக்கிறான். என்னைக்கு அவங்க இந்த 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 நீதி என்னும் மார்க்கவசத்தை இல்லாமல் என்னைக்கு இருப்பாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறான். இவங்க என்னைக்கு காலில் செருப்பு போடாமல் நடக்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறான். இவங்க என்னைக்கு பலவீனப்படுவாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறான். நீ எப்ப பலவீனம் அடைந்திருக்கிறாய் என்பதை அவன் கண்டு கொண்டு உங்ககிட்ட வருவான். எச்சரிக்கையா இருக்கு, அவ்வளவுதான். அதை பயன்படு. அதனால தான் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாத, ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அப்போ ஜாதியும் பட்டணமும் நொறுக்கிடுச்சு. தேவன் அவர்களை சகலவித இடுக்க நாளும் கலங்க பண்ணிட்டாரு. காரணம் என்ன? தேவனை விட்டாங்க, வேதத்தை விட்டாங்க, ஆசாரியனை விட்டாங்க, ஆராதனை விட்டாங்க. இப்பவும் மறுபடி வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்களும் உங்கள் கைகளை நெகிழ விடாதீங்க, திடன் கொள்ளுங்க, கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்போ 8ஆம் வசனத்துல ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியா ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்ட போது திடன் கொண்டான். மறுபடியும் எழும்பி, இந்த அருவருப்பு மறுபடியும் வந்துருச்சு. இவன் எல்லாத்தையும் அகற்றினா அது திரும்ப வந்துருச்சு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஞானஸ்நானம் எடுக்கும்போது நல்லா தான் ஞானஸ்நானம் எடுத்தான். இவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நல்லா தான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டான். ஆனா இப்ப ஞானஸ்நானம் எடுத்துட்டான், அபிஷேகம் பெற்றுட்டான், ஆசீர்வாதம் வந்துருச்சு. இப்ப அவனுக்குள்ள மறுபடியும் எதெல்லாம் விட்டானோ அதெல்லாம் வந்துருச்சு. எல்லா கெட்ட பழக்கமும் உள்ள ஒண்ணுன்னா உள்ள வர ஆரம்பிக்குது. ஜாக்கிரதையா எப்ராஹிம் மலை தேசத்தில் அப்படிந்த பட்டணங்களை இந்த அகற்றி எல்லாம் கர்த்தருடைய மண்டபத்தை முனைந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பிச்சு, அப்ப அதுக்குள்ள மறந்துட்டாங்க பாருங்களேன். இந்த 10 வருஷம் தான், 10 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராஹிமிலையும் மனாசேலையும் சிமியோனிலும் இருந்து வந்து அவளோட சஞ்சரித்தவங்களையும் எல்லாத்தையும் கூட்டுறான். அவனுடைய தேவனாய் கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் திரளான ஜனங்கள் பட்சத்தில் சேர்ந்தார். அப்போ அநேகரும் பட்சத்தில் சேர்ந்தார்கள் பார்க்குறோம். 10வது வருஷம் பாருங்க. ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்துல எல்லாம் எருசலேமுக்கு கூடுறான். முதல் 10 வருஷம், அப்புறம் யுத்தம் வருது, ஜெயிச்சாங்க, கொஞ்சம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கிட்டாங்க. எத்தனை வருஷம் தெரியல, ஆனால் சில வருடங்கள் மட்டும்தான். கணக்கெடுத்து பார்த்தா ஒரு 3 வருடங்களுக்குள்ள 3-4 வருடங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை தான். அதுக்கப்புறம் இவங்க தங்களை சரிப்படுத்தி கொள்றாங்க, கர்த்தரை தேடுறாங்க, எருசலேம்ல கூடுறாங்க. தங்கள் கொள்ளையிட்டு ஓட்டி கொண்டு வந்தவைகளில் அந்நாளில் 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டான். அப்போ இங்கே நான் முதல்ல சொல்லும்போது என்ன நடந்திருக்குது? யுத்தம் வந்தது, கர்த்தரை சார்ந்து கொண்டாங்க, மனுஷன் மேற்கொள்ளாதிருப்பானான்னு கேட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு கேட்டா, இவங்க கர்த்தரை விட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அங்க இருந்து வந்த அந்த கொள்ளை உடைமைகளில் இருந்து அவன் கொண்டு வந்ததுல இருந்து என்ன செஞ்சுட்டாங்க? இப்போ கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துறாங்க. 700 மாடு 7000 ஆடு கர்த்தருக்கு பலியிடுறாங்க. முழு இருதயத்தோடு தங்கள் ஆத்மாவோடு தேடுவோன்னு தேடினாங்களாம். சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை தேடாதவன் கொலை செய்யப்படணும்னு ஒரு உடன்படிக்கை பண்ணி கட்டாயப்படுத்தி எல்லாத்தையும் வர வச்சிட்டான். கட்டாயப்படுத்தி. சில நேரங்களில் சபை மக்களை மனப்பூர்வமாக வரணும்னு தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் சில நேரங்களில் கட்டாயப்படுத்தி, காலையில் ஜெபம் பண்ண வந்து தான் ஆகணும் பிரதர், நீ ஆராதனைக்கு கரெக்டாக 6 மணிக்கு வந்து தான் ஆகணும் பிரதர், நீங்கள் கட்டாயமாக நீங்கள் இந்த காரியத்தை செய்து தான் ஆகணும் பிரதர், கட்டாயமாக செய்யணும், இல்லைன்னா அப்படின்னு ஒரு கடினமான ஒரு கட்டளையாக சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருது. நம்முடையதான இந்த இந்த திருக்குள்ளதும் கேடுறதுமானது இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குவதற்கு சில நேரங்களில் கடினமான சட்டங்களும் கடினமான தீர்க்கதரிசன வார்த்தைகளும் நமக்கு தேவைப்படுகிறது. திரும்புங்கள், ஜெபியுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள். அப்போ எல்லாரும் ஆணையிட்டாங்க. அந்த ஆணைக்காக முழு ஜனங்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. முழு இருதயத்தோடு ஆணையிட்டு முழு மனதோடு தேடினாங்க. கர்த்தர் மறுபடியும் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் தந்தாரா. அல்லேலூயா, பயங்கரம். இதுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கல அதுக்கு இடையில. அப்ப நாம கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை விட்டீர்கள் என்றால் யுத்தங்கள் வரும். கர்த்தரை தொடர்ந்து கர்த்தரை தேடும் போது யுத்தம் வரும், கர்த்தரை தேடாத போது யுத்தம் வரும். கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்ளும் போது ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். அதுக்கப்புறம் இந்த 16ஆம் வசனத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா ஏன் இவ்வளோ நல்ல சுத்தம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இந்த அருவருப்பு உள்ளே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா,
அவன் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் இருந்துச்சு. யார் வீட்டுக்குள்ள? ஆசா வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள். அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஆள் யாருன்னு பாருங்க. யாரு? அந்த 16ஆம் வசனம் பாருங்க. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாள். மாகாள் இவனுடைய பாட்டி, தாயின்னு சொல்லலாம், பாட்டிங்கிறாங்க. அப்ப இந்த மாகாள் அவதான் அதுக்கெல்லாம் காரணம். அவ ராஜாத்தி. இவன் ஒரு பக்கம் நன்மையானதை செஞ்சுட்டு போக, அவ ஒரு பக்கம் இருந்துகிட்டு கெடுதியானதை செஞ்சுட்டு போறான். அவதான் அந்த விக்கிரகத்தை எல்லாம் உண்டாக்குனது. அது எல்லாத்தையும் தகர்த்து போட்டு ராஜாத்தியா அவங்க அம்மா அந்த தாயான மாகாள ராஜாத்தியார் அப்படி அகற்றி போட்டு எல்லாம் சொன்ன. மேடைகளோ இஸ்ரவேலிலே தகர்க்கப்படலை. ஆனாலும் ஆசாவினுடைய இருதயம் நாட்கள்லாம் உத்தமமாக இருந்தது. அதுக்கப்புறம் உத்தமமாயிட்டு திரும்ப சரியாயிட்டு. ஆரம்பம் சரியா இருந்துச்சு, ஒரு 10 வருஷம் போச்சு, யுத்தம் வந்துச்சு, ஜெயிச்சான். மறுபடி அதுக்கு இடையில அவங்க அம்மா தாய் அதில் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதனால விக்கிரகாரணம் உள்ள வந்துருச்சு, தோல்வி வந்தது. திரும்ப கர்த்தரை தேடினாங்க, எல்லா மக்களையும் தேட வச்சான். திரும்ப விக்கிரகத்தை அகற்றினா, தாயாய் மாகாளையும் அகற்றி போட்டான். மறுபடி கர்த்தரை தேடினா, கர்த்தர் மறுபடி ஆசீர்வாதத்தை தந்தார். ஆண்டவருக்கென்று எல்லாவற்றையும் ஏற்படுத்தி. அப்புறம் 19ஆம் வசனம் முடியுது. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதது. அப்போ அது இப்போ 15ஆம் வருஷத்துல தான் இது நடந்ததாக நம்ம ஒரு குறிப்பு, ஒரு வசன குறிப்பு நம்ம மேலே பார்க்குறோம். அப்போ இதுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அப்போ இது நடந்தது என்ன? இங்கே 10ஆம் வசனத்தில் ஒரு குறிப்பு, 15ஆம் வருஷம் நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் ஒரு 20 ஆண்டுகள் சூப்பராக போகுது. முதல் 10 ஆண்டுகள் சூப்பராக போச்சு. அப்புறம் ஒரு 5 ஆண்டுகள் குழப்பமாச்சு. அந்த குழப்பத்துக்கு காரணம் அவன் வீட்டுக்குள்ள இருந்ததான தாயாகிய மாகாள். தாய்ங்களா பாட்டி மாகாள். அப்ப அதன் பின்பதாக அவர் விக்கிரக ஆராதனை பெண்மணி அந்த மாகாள். அவளாலே விக்கிரக ஆராதனை மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிச்சது. அவளையும் அகற்றினான், அவள் வச்ச விக்கிரகத்தையும் அகற்றினான். அதுக்கப்புறம் வாழ்க்கை போய் 20 வருஷம் சூப்பரா போச்சு. 35 ஆண்டு வரைக்கும் ரொம்ப ஆசீர்வாதமா போனது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்துல 36ஆம் வருஷத்துல யுத்தம் வந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அப்ப என்னன்னா, அடுத்த 20 ஆண்டு சூப்பரா போச்சு. அதுக்கப்புறம் அந்த 36ஆவது ஆண்டு அப்படி வாழ்க்கையில் இன்னொரு மாற்றம் ஒன்று வருகிறத பார்க்குறோம். அதை குறித்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த சம்பவங்கள்லாம் தெரிஞ்சதுனால இந்த சம்பவங்களை சொல்லி அவன் சொல்லும்போது சொல்றான், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏன்னா உங்க பிரச்சனை, உங்க ரட்சிப்பு என்ன செய்யணும்? இன்னும் தொடர்ந்து தினந்தோறும் உங்கள் ரட்சிப்பை புதுப்பித்து கொண்டே இருக்கணும். தொடர்ந்து ஜெபிக்கலன்னா ரட்சிப்பு போயிடும். தொடர்ந்து பைபிள் வாசிக்கலன்னா ரட்சிப்பு போயிடும். தொடர்ந்து சபைக்கு வந்து ஆராதிக்கலன்னா ரட்சிப்பு போயிடும். எச்சரிக்கையா இருக்கு. அதை காத்துக்கணும். அந்த கீழ்ப்படிதல் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு நல்ல அந்த பரிசுத்தவான்களோடும் பரிசுத்த வார்த்தைகளோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் உள்ள தொடர்பு தான் அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு காரணமா இருக்கும். நீங்க அதை தவற விட்டுட்டீங்க, உங்களுடைய கீழ்ப்படியாமை உங்களுக்கு திரும்ப தீமையை கொண்டு வரும். சாத்தானுக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆயிடும். உங்களை ஜாக்கிரதையாய் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எச்சரிக்கையாய் இருப்போம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்குங்கிறது பெருசு இல்லை. ஆமென். இறுதி வரை, நான் உயிருள்ள வரை நான் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருக்கு பிரியமாய் நான் இருப்பேங்கிற தீர்மானத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. 2 நாளாகவும் 15வது அதிகாரம். இந்த 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான வசனங்கள் ரொம்ப ஆசீர்வாதமான வசனம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களானால் அவர் என்ன செய்வார்? உங்களை விட்டு விடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு சோர்ந்து போயிருக்க நேரத்தில் ஒரு உற்சாகப்படுத்துகிற பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? மறுபடியும் சோர்ந்து போன அந்த நிலைமையில, பின்வாங்கின நிலைமையில இருந்த ஜனங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? அங்கே சமாதானம், நிம்மதி இல்லாத சூழ்நிலையில இருந்தபோது திரும்ப மறுபடியும் எல்லா ஆசாராஜா ஜனங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தரை தேடாதவன் என்ன செய்யணும்? அழிக்கப்பட, கொலை செய்யப்பட கடவுள். எல்லாரும் ஆண்டவர் தேடுறாங்க. ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும், மகா சத்தம், கம்பீர சத்தம்,
அடுத்ததாக பூரிகை, எக்காளம் ஆகியவைகளை முழக்கி அவர்கள் என்ன செய்கிறாங்க? கர்த்தரை தேடுகிறாங்க. எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆமேன். அந்த நாளில் ஆமேன் ஆசாவின் இருதயம் சொல்லப்பட்டிருக்கு. 35வது வருடம் வரை அவனுடையதான அரசாட்சி 35வது வருடம் வரையிலும் ஆசாவினுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்தது? உத்தமமாக இருந்தது என்பதை நம்ம இதில் பார்க்குறோம். அப்போ நம்ம தேவனை தேடினா கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார். ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே, இந்த நாளில் பின்வாங்கிய நிலைமையில, சோர்ந்து போயிருக்கிற நிலைமையில அநேகர் ஆமேனப்பா உண்மை விட்டு அப்பா பிரிந்து விக்கிரகத்தை சேவிக்கிற இந்த சூழ்நிலையில சமாதான குறைச்சல் எங்கும் கர்த்தாவே அப்பா நிம்மதி இல்லாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில வாழ்கிறதான அந்த அப்பா எங்கள் தேசத்தின் ஜனங்கள் மத்தியில ஆமேனப்பா இந்த சுவிசேஷம் கர்த்தாவே நாங்கள் சொல்லும்போது அவர்கள் கர்த்தாவை கேட்டு மனம் திரும்பத்தக்கதாக கிருபை தாரும். ஆமேனப்பா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்குதுப்பா. அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார்னு சொல்லப்பட்டிருக்குதுப்பா. கர்த்தாவே, இந்த நாளில் எங்கள் ஜனங்கள் நோக்கி பார்க்கட்டும். எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரப்பா. ஆமை உண்மை தேடும் போது நீர் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மறுபடியும் ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா. ஆமேன் ஆண்டவரே. ஆமேனப்பா. நாங்கள் ஆமேனப்பா எல்லாரும் ஆமேன் ஒரு மனதோடு எங்களுடைய தேசத்தார் எல்லாரும் தேடவும் அப்பா அந்த விக்கிரகங்களுக்கு விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் கிருபை தாரும். ஒரு பெரிய ரட்சிப்பு எங்கள் தேசத்துல கிடைப்பதாக, எழுப்புதல் எங்கள் தேசத்துல கர்த்தா இதை போல ஒரு எழுப்புதல் எங்கள் தேசத்திலே காணப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.